ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். பாக்கியம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்களுடன் உங்கள் ஆனந்தாழ்வார் திருவண்ணாமலையிலிருந்து. சித்ரா பௌர்ணமி, எத்தனையோ பௌர்ணமினாலே அண்ணாமலையார் தான். எத்தனையோ பௌர்ணமி இருந்தாலும் சித்ரா பௌர்ணமி அப்படின்னா நமக்கு நினைவுக்கு வருது மதுரை. அதுலேயும் மீனாட்சி திருக்கல்யாணத்துலேயும் சிறப்பு பெற்ற நிகழ்வான கல்லழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம். இந்த சித்ரா பௌர்ணமியினுடைய சிறப்பு என்ன, மனித வாழ்க்கைக்கு அது எவ்வாறாக தொடர்பு படுத்தப்பட்டிருக்குது, இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இருக்கக்கூடிய கூடுதல் சிறப்பு என்ன, சிறப்பு என்னன்னு சொல்லிட்டீங்க, அது என்ன கூடுதல் சிறப்பு அப்படிங்கிற அந்த சிறப்பு பதிவு தான் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு. இதில் 4 விதமாக பிரிச்சிருக்கிறேன். ஒன்று, என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும், 2வது எப்படி வழிபாடு பண்ணணும், 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு என்ன மாதிரி விரதங்களை கடைப்பிடிக்கணும், 4வது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சித்ரா பௌர்ணமிக்கு வீட்டில் என்னென்ன பொருட்கள் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சிறப்பு பதிவு. இப்போது சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறத புராதனத்திலையும் இதிகாசங்கள்லையும் சித்திரை மாதம் வரக்கூடிய நிலவு, சித்திர நிலவு அப்படின்னா அழகு பொருந்தக்கூடிய அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ராசி நட்சத்திரத்திலலாம் பார்த்து அழுத்து போயிட்டோம் சார், மேசத்தில் வந்தாலோ இதில் வந்தாலோ யதார்த்த வாழ்க்கையோட சிறப்பு படுத்துறது தான் இந்த ஆனந்தாழ்வாரோடைய வேலை. அப்படி அதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் கூட இந்த யதார்த்தம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இந்த சித்ரா பௌர்ணமி நம்மளுடைய ஜாதகத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. என்ன சார் சொல்கிறீங்க? சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய யம தர்மராஜாவுடைய பிரதிநிதி கணக்கு பிள்ளை முக்கியப்படும் நம்ம வாழ்க்கை தலையெழுத்தை ஆயுள் காலத்தில் தான தர்ம புண்ணியங்களை கெஜட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கணக்கு நோட்டில் எழுதக்கூடிய சித்திரகுப்தருக்கு உகந்த நாள். அப்படிப்பட்ட இந்த உகந்த நாளில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பாவ புண்ணியங்கள் பண்ணியிருந்தாலும் அல்லது நமக்கு அறிஞ்சே செய்திருந்தாலும் அதை கரெக்ஷன் பண்ணக்கூடிய அமைப்பு. சார் இது எனக்கு ஒரு ஆலயம் இருக்குது சார், நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க திருச்சிக்கு பக்கத்தில் திருப்பட்டூர் பிரம்மாவை பார்த்தாலே நடக்கும் சார் அப்படின்னு. உண்மைதான், இல்லை நான் தான் சொன்னேன், அது உண்மைதான். அது கடந்து ஆனாலும் கூட அன்றைய தினம் நீ வணங்காமல் போ. சித்ரா பௌர்ணமிக்கு நீ நிறைஞ்சு அந்த சித்திர ஒளியில் பௌர்ணமி ஒளியில் நீ இருந்தாலோ உனக்கு உன் தலையெழுத்தை கரெக்ஷன் பண்ணக்கூடிய அமைப்பை அந்த சித்திரகுப்தர் கொடுத்துருக்கிறார். அதனால தான் அன்னைக்கு சித்திரகுப்தருடைய திருமண நாளாகவும் சித்ரா பௌர்ணமி இருக்குது. இந்த சித்திரகுப்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சித்திரகுப்தர் எப்படி நமக்கு கரெக்ஷன் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இந்த சித்ரா பௌர்ணமியினுடைய சிறப்பு. எப்படி அப்படின்னா, இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி முழு நிலவு சந்திரன், சந்திரன் ஆகியவன் மனோகாரகன், சந்திரனம் ஆகியவன் தாயாரை குறிக்கக்கூடிய 4ஆம் வீடு அல்லது சந்திரன் ஆகியவன் தாய், இப்படி சொல்லலாம். அப்போது நம்ம மனநிலை மாறுபாடு ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் அந்த மனநிலையில் ஒழுங்குத்தன்மையை கொடுக்கக்கூடிய அதி அற்புதமான நாள் சித்ரா பௌர்ணமி. இந்த அதி அற்புதமான நாளில் உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டும், மேலும் 6 கடல் ஓரில் நீங்கள் தீர்த்தம் ஆடுறதும், ஆலயங்களில் நடக்கக்கூடிய திருவிழாவில் கலந்து கொள்வதும் அல்லது ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணுவதும், இறைவனே மக்களுக்காக இறங்கி வரங்களை கொடுக்கக்கூடியது. அதுலேயும் குறிப்பாக சோழ மாமல்லை சுந்தரராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகு மல்லையான் கல்லர் வேடம் புகுந்து உங்களிடம் உங்களுக்கு வரங்களை வாரி கொடுக்குறார். அதில் குறிப்பாக சொல்லணும்னா மண்டூருக மகாரிஷிக்கு மோட்சம் கொடுக்குறார் அப்படிங்கிறது நம்ம அறிஞ்ச விஷயம். மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்க்க வரார், இதுவும் அறிஞ்ச விஷயம். இதில் என்ன தாத்பரியம் தெரியுமா? நம்மலாம் மண்டுவாக இருக்கிறோம், இந்த இல்லறத்துலேயும் உள்ளறத்துலேயும் உழண்டு போய் இருக்கிறோம், வெளி உலகத்துக்கு வரல. மண்டு மோட்சம் பெற்றுக்கொள். மோட்சம்னா உடனே போய் சேருவது அல்ல. உனக்கு இட்ட வேலை பொண்டாட்டி பிள்ளைகளை குடும்பத்தை பாதுகாத்து நியாயமான முறையில் உழைத்து இறை நம்பிக்கையோடு இருந்து தான தர்மங்கள் பண்ணி
ஆலயங்கள் சென்று வழிபாடு பண்ணி ஆன்மீக சுற்றுலா சென்று ஆனந்தமான வாழ்க்கை பெற்று பெற்ற தாய் தந்தையரை பாதுகாத்து முடிவில் என்னிடம் சரணாகதி அடைவாய், இதுக்கு இடையில இந்த 1 வருஷம் செஞ்ச பாவம்லாம் இந்த ஆத்தோட போகட்டும் அப்படின்னு நமக்காக தெய்வம் வந்து வழிபாடு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய அதி அற்புதமான நாள் தான் சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எப்பெல்லாம் கடவுள் எனக்கே இருக்கு, நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், ஒரு காஃபி கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு திருப்தி, ஒரு மகிழ்ச்சி. அந்த மாதிரி சித்திரகுப்தருக்கு உகந்த நாள் அன்னைக்கு அவரை வணங்குறீங்களோ இல்லையோ, அவருக்கு உண்டான தெய்வ வழிபாடு அந்தந்த ஊரில் அந்தந்த திருவிழாவில் கலந்துக்கிறப்போ, ஸோ இவெல்லாம் இறை பக்தனா அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையை கரெக்ஷன் பண்ணுறதுனால ஆயில் படம் கூடுது. சார் சும்மா இருங்க சார், வெயில் மண்டையை பழகுது, ஆயில் கூடுது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆயுள் பலத்தை கூட்டக்கூடிய அமைப்பு, நோய் நொடிகளை நிவர்த்தியாகக்கூட வெயில் சித்ரா பௌர்ணமிக்கு வெயில் பட்டையை கலப்புங்கிறது தெரிஞ்ச விஷயம். ஆனால் பக்குவமான வாழ்க்கையை கொடுப்பதற்கு அந்த அழகு மலையானும் முழு நிலவு சந்திரனும் தாயாருடைய ஆசீர்வாதமும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் அண்ணாமலையாருடைய ஆசீர்வாதமும் அந்தந்த ஊரில் அந்தந்த ஆலயங்களை வழிபாடு பண்ணக்கூடிய அந்த அமைப்பு, எல்லா தெய்வங்களும் தெய்வத்தை நேடி மக்கள் போனது போக தெய்வமே மக்களுக்காக இறங்கி வரக்கூடிய அற்புதமான அமைப்பு தான் இந்த சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமிக்கு என்ன செய்யணும்? தயவு கூர்ந்து அன்னைக்கு அதிகாலையில் வெள்ளனை எழுந்து நீராடி உங்கள் வீட்டு இல்லங்களை சுத்தமாக வைத்துக்கொள்வது, மாப்பு போடுறேன்னு சொல்கிறாங்க, கழுவி விடுறது, மாப்பு போட்டு சுத்தமான வாசனையான அந்த ஊதுபத்தி ஏற்றுவது மட்டுமல்லாமல் சாம்பிராணிகள் போட்டு வைத்துக்கொள்ளும் பொழுது தெய்வீக கவனம் பொருந்தக்கூடிய அமைப்பு உண்டு. தாகசாந்தி அப்படின்னு நினச்சோம், முடிஞ்சவங்க அன்னதானம் போடலாம். அந்த தாகசாந்தி அப்படின்னு சொல்லக்கூடியதில் நீர்மோர் பானக்கம் ரொம்ப உகந்தது. வெயில் காலமாக இருந்தாலும் இனிப்பை சேர்ந்தாலும் மருத்துவ குணம் உள்ளதை உங்கள் கையால் 4 பேர்த்துக்கு தானம் கொடுக்கும் பொழுது வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அதி அற்புதமான நாள் சித்ரா பௌர்ணமி. இது மதுரையில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் செய்யக்கூடியலாம், எல்லா பக்தர்களுக்கும் செய்யலாம். அது சார் இந்த தானம் அப்படின்னு எடுக்கும் பொழுது அன்னதானே சார், சாம்பார் ரசம் மோர் வடை காப்பு இப்படி தானே சார் அப்படின்னா, அது மட்டும் அல்ல. அந்த அன்றைய தினம் புளியோதரை, தயிர் சாதம், வெண்பொங்கல். சார் ஆனந்தாழ்வார் சாப்பாட்டுக்கு வந்துட்டார் சார் நிகழ்வில். பாக்கியன் டிவியில் மட்டும்தான் அரிய பெரிய விஷயங்களை அறிஞ்சிக்குவீங்க. இந்த புளியோதரை ஏன் தெரியுமா, அன்றைக்கி நீங்கள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு புளியோதரை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், வாழ்க்கையில் வேறு என்றைக்குமே அந்த மாதிரி சுவை இருக்காது. தெரியாத மனைவி செஞ்ச புளியோதரை கூட சிறப்பாக இருக்குமா. அந்த புளியோதரை வந்து ஏன் அன்னைக்கு வச்சாங்க அப்படின்னா, உடம்புல ஏதாவது விஷம் இருந்துச்சுன்னா அதை முறிக்கக்கூடிய தன்மை புளிக்கு உண்டு. அந்த மாதிரி நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷத்தை பௌர்ணமி நிலவும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய விஷத்தை சிறிது உரப்பு சேர்த்து சாதத்தில் பரிமாறப்பட்டு ஓலை பெட்டி ஓலை பாயில் பரப்பிடுவாங்க. அந்த பனை ஓலையில் இருக்கக்கூடிய ஆற்றலும் சேர்ந்து பகவானுக்கு பிரசாதமாக படைக்கப்பட்டு பகவானுடைய திருவருளால் நமக்கு நாணமும் பசியும் ருசியும் அன்பும் பண்பும் சேர்ந்து ஊட்டி உடம்புல இருக்கக்கூடிய விஷத்தை நீக்குவதால் புளியோதரைன்னு பேர். என்ன சர்வசாதாரணமாக சொல்லிட்டீங்க? திருப்பதியில் கூட பாவாடை சேவன் உண்டு, புளியோதரை வச்சு படைக்கக்கூடியது உண்டு கடந்து. ஸோ புளியோதரை அன்னைக்கு எல்லோரு வீட்லேயும் செய்யுங்க. உங்கள் உடலில் இருக்கக்கூடிய விஷம் நீங்கட்டும். போய் மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கிறேன், ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறேன் தேவையில்லை. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு முடிஞ்சால் ஆற்றுல நீராடுங்க, இல்லாட்டினா பானக்கம் சாப்பிடுங்க. எது செய்கிறீங்களோ இல்லையோ புளியோதரை செஞ்சு கடவுளுக்கு நிவேதானம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷத்தை கடவுள் நீக்குவான். உடலில் இருக்கக்கூடிய விஷயத்தை அந்த கடவுள் பிரசாரம் புளியோதரை நீக்கும். அந்த புளியோதரை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காமல் அதை சாந்தப்படுத்துவதற்கு தயிர் சாதமும் உண்டு. தயிர் சாதம் அம்பாளுக்கு உகந்தது மட்டும் இல்லை, அத்தனை பேர்த்துக்கும் உகந்தது. தயிர் சாதத்தோட இன்னொரு பேர் மங்களாபாத்துன்னு பேர். ஆக அன்பர்களே, நேயர்களே, கடவுளை பிரசாதம் மூலியமாக வழிபடுவது சாப்பாட்டுக்காக அல்ல, மருத்துவத்துக்காக, நம் உடலை நம்மளே சுத்தப்படுத்தி கொள்வதற்காக. கடவுள் அனுகிரகம் 50%, கடவுளுக்கு படைக்கக்கூடிய பிரசாதம் 50%. அது அத்தனை பிரசாதமும் முழுமையாக வேலை செய்யக்கூடிய ஒரே ஒரு நாள், 365 நாளில் ஒரே ஒரு நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த சித்ரா பௌர்ணமி. அன்றைய தினம் விளக்கு ஏற்றி 5 முகம் விளக்கு ஏற்றுவது, நெய் தீபத்தில் விளக்கு ஏற்றுவது, இழுப்ப எண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய லட்சுமிக்கு விளக்கு எண்ணெய், இழுப்ப எண்ணெய். அந்த இழுப்ப எண்ணெய் வெளுத்திருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய தர்திரம்லாம் போய்
பொருளாதார வளவு சேர்க்கக்கூடிய அமைப்பு உண்டு. காலையில் முடியாட்டினாலும் மாலையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு திருவிழாவில் கலந்துக்கிட்டா உள்ளமும் பூரிப்பாகும், மகிழ்ச்சி இருக்கும், நம்ம எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும். வெயிலும் உகந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த வெயில் உங்களை கண்ணுக்கு தெரியாமல் அதிகமான வேர்வையில் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நஞ்சுவை வெளியேற்றக்கூடியது. ஆக சித்ரா பௌர்ணமிக்கு இவ்வளோ சிறப்பு இருக்குது. இந்த சித்ரா பௌர்ணமிக்கு இப்போ வரக்கூடிய சித்ரா பௌர்ணமிக்கு கள்ளழகர் ஆற்றுல இறங்குறாரு. அந்த கள்ளழகர்னு ஏன் தெரியுமா அவனுன்னா, கல்லா அப்படின்னு அவனை நம்ம அழகரை சொல்கிறோம். ஏன் தெரியுமா? நம்ம கல்லனா இருக்கிறோம், நம்ம மனசில் கள்ளமாக இருக்குது. ஆகா கோயிலுக்கோ சாமி பார்க்க போனால் இந்த புடவை கட்டியிருக்கு, இந்த காசு மாலை போட்டிருக்குது, இந்த இது போட்டிருக்குன்னு தான் பார்க்குறோமே தவிர,